ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னா, ரம்ஜான் முடிஞ்ச கையோட திடீர்னு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டோம். எங்க ட்ரிப்புங்க, நம்ம அண்டை நாடானா மலேசியாவுக்கு தான். வேற எங்க போறது? பெட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு அங்கே தான் கிளம்புறோம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம்னா, நாங்கள் மட்டும் போலங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் சேர்த்து வர போகிறாங்க. ஸோ ஒரு 10 பேராக சேர்ந்து ட்ரிப்பு பிளான் பண்ணி போகிறோம். ஒரு சடன் பிளான் தான். ஸோ திடீர்னு பிளான் பண்ணி அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ ரொம்பவே ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரிப்புன்னொடனே ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு நிற்கிறது என் பையன் தாங்க. எங்களுக்கு முன்னாடி அவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோன்ட்டு. எப்போதும் நாங்கள் தனியாக தானே போவோம். இந்த வாட்டி ஃப்ரெண்ட்ஸோடு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னா அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். கூலர்ஸ் எடுத்து போட்டுக்கிறது என்ன, அதுக்கப்புறம் பேக்கில் அவனுக்கு தேவையான திங்ஸை வச்சுப்பான், அதுக்கப்புறம் கேப் எடுத்து வச்சுப்பான், இந்த ஷூஸ் போட்டுக்கவா, இந்த ஸ்லிப்பர் போட்டுக்கவான்னு அவனே ரெடி ஆகிப்பாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டு எங்களுக்கு வந்து ஃப்ரைடே ஈவினிங் தாங்க பஸ் இருந்தது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே KKL பஸ்ஸில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அதுதான் எங்களோட ஃபேவரட் பஸ்ஸு. இந்த பஸ்ஸு கோவன் ஹப்பில் இருந்து தாங்க கிளம்புது. எல்லா ஃபேமிலிஸும் அங்கேயே வந்துட்டாங்க. ஸோ பஸ்ஸும் எங்களுக்கு ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பஸ்ஸோட ஃபேர் பார்த்தீங்கன்னா $35 $40 தான் இருக்கும் ஒன் வே. பஸ்ஸு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபுல்லி ஏர் கண்டிஷன் தான். எல்லாரும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து போகிறோன்னு சொல்லிட்டு. குறிப்பாக கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸோட போகிறோன்னு சொல்லிட்டு. ஜாலியாக சிட் சேட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. டின்னரும் லைட்டாக சப்பாத்தி சாண்ட்விச் அந்த மாதிரி பேக் பண்ணிட்டோம். ஏன்னா கிட்ஸை வச்சுருக்கிறதுனால எத்தனை மணி ஆகும் ரீச் ஆகிறதுக்குன்னு தெரியல. பட் இமிக்ரேஷன்லாம் எங்களுக்கு சீக்கிரமாக கிளியர் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரொம்பவே நின்று தான் போச்சு. பஸ்ஸு ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருந்துச்சு. இறங்கி நடந்து போயிடலாமான்னு கூட ஒரு டைமில் நினச்சோம். அந்த அளவுக்கு ஸ்லோவாக போச்சு. மேபி ஃப்ரைடேன்றதுனால அப்படி இருந்துச்சா, இல்லை எப்போதும் அப்படி இருக்குமா, இல்லை இந்த ஈத் ஹாலிடேஸ் எதுவும் முஸ்லீம் கண்ட்ரியில் மலேசியாவில் எதுவும் விட்டுருந்ததுனால அப்படி இருந்துச்சான்னு தெரியல. அது மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது. நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே ஒரு 2 o'clock ஆயிடுச்சு நைட்டு. இந்த வாட்டி நாங்கள் பெர்ஜியா டைம் ஸ்கொயரில் இருக்க சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தாங்க புக் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டைம் வந்து ஆல்ரெடி நாங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோங்க. இந்த வாட்டி ஹோட்டல் ஸ்டேலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஒரு 4 daysக்கு முன்னாடி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தோம்னா, இந்த மாதிரி சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம், 10 பேராக போயிருக்கோம் டீமான்னு சொல்லிட்டு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்லேயே 3 ரூம் மாதிரி அப்படி புக் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். ப்ரைஸும் கொஞ்சம் நாமினலாக தான் இருந்தது. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணா கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு ரூமில் 5 பேர் வரைக்கும் தங்கிக்கலாம். ஆனால் நாங்கள் ப்ரைவசி காரணமாக 3 பேருக்குமே தனித்தனி ரூமாகவே எடுத்துக்கிட்டோம். பட் நம்ம ஃபேமிலியாக வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ரூம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களா, ரொம்பவே அஃபோர்டபுள். நமக்கு ஹோட்டலில் ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டுருவாங்க. ஆனால் எங்களுக்கு நமக்கு அப்படி இல்லை. கிச்சன் கூட கொடுத்துருப்பாங்க, நம்ம வேணா ஏதாச்சும் குக் பண்ணிக்கலாம். பட் ஸ்டவ் நாங்கள் இருக்கும்னு நினச்சோம், ஆனால் எதுவும் இல்லை. எலக்ட்ரிக் ஸ்டவ் எடுத்துகிட்டு வரல. ஒரு மினி ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் இருந்தது. நம்ம வெளியே இருந்து ஃபுட்டு வாங்கி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி இருந்து சிங்க் வச்சுருந்தாங்க. ஏற்கனவே நான் நிறைய வாட்டி ரூம் டூர் காட்டியிருப்பேன். ஸோ அதனால் இப்பயும் காட்டினேன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். லைட்டாக ஒரு கிளிம்ஸ் மாதிரி காட்டியிருக்கேன். ஸோ ஹோட்டல் ஸ்டைல்லே தாங்க இருந்தது. அந்த பெர்ஜியா எப்படி இருக்குமோ ஹோட்டல், அதே மாதிரி தான் இந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டும் இருந்துச்சு. பெரிய ஹாலு, அதில் ஒரு சோஃபா, டிவி எல்லாம் கொடுத்துருந்தாங்க, காஃபி டேபிள் ப்ளஸ் இந்த சைடு டைனிங் டேபிளுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃபுட் எதுவும் வெளியே இருந்து கூட வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருந்தது. ஸோ வியூ ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப கிட்டத்தில் நாங்கள் புக் பண்ணதுனால பக்கத்து ரூம் கிடைக்கும்னு நினச்சோம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ளோரில் கிடச்சிருச்சு. கொஞ்சம் அதுதான் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டோம். ஆன்லைனில் புக் பண்ணும்போது அப்படி காட்டவே இல்லை. நியரஸ்ட்டாக இருக்கிற மாதிரி போயிட்டு வர மாதிரின்னு தான் போட்டிருந்தாங்க, கனெக்டிவ் ரூம்ஸ்ன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அப்படி எங்களுக்கு கிடைக்கல. ஒவ்வொருத்தர் ஒரு ஃப்ளோரில் இருந்தோம். எங்களோட ரூம் பார்த்தீங்கன்னா 41st ஃப்ளோரில் தான் எங்களோட ரூமு. இன்னொரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 32, 33 அந்த மாதிரி ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு, 2 குவீன் சைஸ் பெட்டு கொடுத்துருந்தாங்க. இது ஸ்லைடிங் டோர்ஸோடு இருந்துச்சு. நல்ல பெரிய ஸ்பேஷியஸ் ரூம் தாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் வந்து இப்படியும் கரெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் ஹாலில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. மிட் நைட்டு 2 o'clock ரீச் ஆனதுனால எல்லாருக்குமே நல்ல டயர்டு. நல்ல காலையில் தூங்கி முடித்தோம். ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். ஆனால் இந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் நமக்கு அதெல்லாம் ஃப்ரீ கிடையாது. ஸோ அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்க A to Bயில் போயிட்டு ஃபுட்டு வாங்கிட்டு வரதுக்காக போயிருந்தாங்க. ஸோ நல்ல மினி டிஃபன் அடித்து நாக் அவுட் பண்ணிட்டோம். இட்லி, பூரி, வடை, பொங்கல்னு. இந்த சாட்டர்டே ட்ரிப்புக்கான பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி க்ளூக்குன்ற வெப்சைட்டில் நாங்கள் ஒரு 10 hours டிரைவரை வந்து ஹையர் பண்ணிட்டோம். ஒரு 12 பேர் போகிற மினி வேன் மாதிரி புக் பண்ணியிருந்தோம்.
ஸோ அவங்க நம்ம எங்கே போகணுன்னு சொல்கிறோமோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, அப்படியே வெயிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. பட் ரொம்பவே அது ஒர்த்துங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பிளேஸ் கவர் பண்ணோம் நாங்கள். ஸோ ஃபஸ்ட்டாக பாட்டு கேவ்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக 10:30க்கெலாம் ஷார்ப்பாக கேப் வந்து ஹோட்டலுக்கு வாசல்லே வந்துட்டாங்க. நான் கூட பாட்டு கேவ்ஸ் ரொம்ப தூரம்னு நினச்சிட்டாங்க எங்கள் ஹோட்டல்லேருந்து. பார்த்தா ஒரு 15 மினிட்ஸ்லேயே அங்கே ரீச் ஆகிட்டோம் 10:45க்கெலாம். கரெக்டாக அப்போ தான் க்ரௌட் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஸோ நான் இப்போ தான் அது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எத்தனை அடின்னு எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் ஒரு பெரிய முருகன் ஸ்டாச்சு வெளியவே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 200லேருந்து 300 படிக்கட்டுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அதை ஏறி போய் உள்ளே அந்த குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் கோயில், நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல க்ரௌட் இருந்துச்சுங்க. டூரிஸ்ட் எல்லாம் மெயின் அட்ராக்ஷன் இது மலேசியாவில். ஸோ எல்லாருமே வந்திருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு வியூ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சுற்றி மலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடிகள்லாம் இருந்துச்சு. அதுக்கு நடுவில் வந்து இந்த டெம்பிள் இப்படி ஸ்டெப்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. டூருனாலே ஃபோட்டோஸ் தான். அப்புறம் குரூப்பாக நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்டெப்ஸில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஏறி பழக்கம் இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் எப்படியோ கொஞ்சம் நின்று ஏறிட்டோம். ஆனால் வெயில் தெரியல. காலையில் 10:30க்கு போகும்போது அந்த ஸ்டெப்ஸில் அவ்வளோவா வெயில் இல்லை. மத்தியானத்துக்கு மேலே வெயில் வரும்னு நினைக்கிறேன் அந்த சைடு. ஏறிட்டோம். மேலே கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே ஏறி மேலே போயிட்டோம். பசங்களுமே ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே அந்த குகை கோயில் அதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் அவங்க உள்ளே போய் அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வந்தாங்க. இங்கே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, யார் வேணால் எடுத்துக்கலாம். ஸ்லிப்பர்ஸு ஷூஸுமே போட்டுட்டு தான் மேலே ஏறினோம். ஆனால் அந்த உள்ள கோயிலுக்கு போகிறதுக்கு மட்டும் வெளியே கழட்டி வச்சுட்டு உள்ளே போகணுன்னு போட்டிருந்தாங்க. மற்றபடி வெளியெல்லாம் நம்ம ரோம் பண்ணுறதுக்கு ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டுக்கலாம். மேலே ஏறினோன்னே சுவீனியர் ஷாப்பு, அப்புறம் வாட்டர் பாட்டில், ஜூஸு அந்த கடைங்கள்லாம் கூட இருக்குது. ஏதாச்சும் வேணும்னா கூட வாங்கிக்கலாம். நம்ம மேலே உள்ள வியூ இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த குகை அப்புறம் வானம் எல்லாமே தெரிஞ்சுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இந்த கிளிப்பிங்ஸ்லாம் பாருங்கள். மேலே ஃபுல்லாக பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே வந்தோடனே டிரைவர் அண்ணாவை கால் பண்ணி வர சொல்லிவிட்டு அடுத்த பிளேஸ்க்கு மூவ் பண்ணிட்டோம். செகண்டாக நாங்கள் எந்த பிளேஸ் போனோம்னு பார்த்தீங்கன்னா கென்டிங் ஐலாண்ட்ஸ் தாங்க. நம்ம ஊரில் எப்படி ஏலகிரி ஏற்காடோ அதே மாதிரி மலேசியாவோட ஏலகிரி ஏற்காடுன்னே சொல்லலாம் இந்த கென்டிங் ஐலாண்டை. ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருந்தது. சின்ன ஹேர்பின் பென்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1 hour வர ஆச்சு நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு. இதுக்கு வந்து டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணிட்டோம் சிங்கப்பூர்லேயே க்ளூக்குன்ற வெப்சைட்டில். ரொம்ப சீப்புங்க இந்த ரைடு. இங்கே வந்து அவானா ஸ்கைவே அப்படின்ற இடத்துல இந்த கொண்டோலா ரைட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுங்க. ஸோ இந்த ரைடு தான் இதில் கென்டிங்லே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அந்த ரைடு நம்ம போயே ஆகணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் எங்களுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. அந்த க்யூ அவ்வளோ பெரிய க்யூ நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. கொண்டோலாஸும் வந்துக்கிட்டே இருக்குது, ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் க்யூவும் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. பெரிய க்யூங்க. ஒரு 200-300 பேர் நின்றுருப்பாங்க எங்களுக்கு முன்னாடி. நான் வெயிட் பண்ணி ஒரு 1 hour 2 hour லைன்லேயே நின்றுருப்போம். நின்று போனதுக்கு இந்த ரைடு பயங்கர ஒர்த்துங்க. நாங்கள் புக் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் கொண்டோலாஸு. அதில் வந்து 10 பேர் வரைக்கும் ஏறிக்கலாம், 8லேருந்து 10 பேர் வரைக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு $5 தான் அப் அண்ட் டவுனுக்கு. ரொம்பவே ஒர்த்து, ரொம்பவும் சீப்புன்னு சொல்லுவேன் நான். அதுவும் நாங்கள் 10 பேராக இருந்தோமா, கரெக்டாக ஒரு கொண்டோலா ஃபுல்லாக போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 பேர் போகிறதுக்கு வந்து கிளாஸ் கொண்டோலாஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. கீழே டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸில் அப்படியே தெரியும் போல இருக்குது. பட் ஆனால் இந்த ஸ்டாண்டர்ட் கொண்டோலாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மவுண்டெயின் கேபிள் கார்னு இதை சொல்கிறாங்க. அது போகும்போது அது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி இதை விவரிக்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு இருந்தது. நான்லாம் நல்லா கத்தி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து சென்னையில் வந்து குயின்ஸ்லாண்டில் இந்த மாதிரி கேபிள் கார் இருந்தது, அப்போ போயிருக்கேன் சின்ன வயசில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்டோசாவில் இருக்குது சிங்கப்பூரில். அதில் கூட நான் போனதில்லை, சார்ஜ் பண்ணுறாங்க நிறையன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ரைடு மலேசியாவில் இந்த கென்டிங்கில் தான் ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக இதுக்கு தான் போகணுன்னு நான் நினச்சிருந்தேன். கரெக்டாக அந்த பேக்கேஜே எங்களுக்கு கிடச்சிருச்சு. வெயிட் பண்ணி போனதுக்கு இது ஒர்த்துன்னு சொல்லுவேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த ரைடு. இந்த கேபிள் கார் பார்த்தீங்கன்னா மலைக்கு நடுவில் போகுது. திடீர்னு ஏறுற மாதிரி இருக்குது, திடீர்னு இறங்குற மாதிரி இருக்குது. ஒரு 10 minutes ரைடு தான், ஆனால் வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் சீனரிங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க கத்திட்டு. நான்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். டூருனா போதும், நான்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற ஆள். கொண்டோலாவே அதிர்ற அளவுக்கு கத்திக்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். உள்ளுக்குள்ளே லைட்டாக பயமாகவும் இருந்தது, என்னடா இப்படி அந்த இடத்துல தோக்குறமேட்டு. ஆனால் அதை வெளியே காட்டிக்காம என்ஜாயும் பண்ணிக்கிட்டோம்.
போகிறோம். மலேசியாவில் கோலாலம்பூருக்கு டூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கென்டிங் ஐலாண்ட்ஸில் அவானா ஸ்கைவே இந்த கொண்டோலா ரைட்ஸை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக போங்க. இது வந்து காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இயங்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வந்து கூட புக் பண்ணிக்கலாம். பெட்டர் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது தான் நல்லது. இங்கே எவ்வளோ க்யூ இருக்கும் தெரில, ஆனால் பிரச்சனை இல்லைங்க, ஸ்பீடாகவே க்யூ. ஏன்னா 10 பேராக அனுப்புகிறாங்க. இந்த 10 மினிட்ஸ் ரைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டாப் இருக்கும். அங்கே ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்குது. நம்ம வேணுன்னா இறங்கிக்கலாம், இல்லைனா நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கூட அந்த இடத்துல இறங்கி அந்த டெம்பிளை விசிட் பண்ணிக்கலாம். ஸோ இது லாஸ்ட்டாக ஒரு மாலில் வந்து நம்மளை விட்டுரும். விட்ட பிறகு அங்கே நம்ம ஷாப்பிங் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா பண்ணலாம். ஃபுட் கோர்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எங்களுக்கு லஞ்ச் டைம் ஆகிட்டதுனால நம்ம லஞ்சை அங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் சாப்பிட்றதுக்காக நாங்கள் அந்த மாலில் உள்ள ஜேகே கரின்ற ஷாப்பில் தான் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். நாங்கள் மலேசியன் ஃபுட்டு தாங்க ட்ரை பண்ணியிருந்தோம். பயங்கரமாக வறுத்து பொரிச்சு எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க. சிக்கன், மீன், இறால், சொரால்னு எல்லாமே இருந்தது. நமக்கு தேவையானதை எடுத்து கொடுத்தோன்னா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி பில் போட்டு தருவாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடித்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்றதை நெக்ஸ்ட் vlogல அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்ட் 2 வீடியோவும் கூடி சீக்கிரத்தில் வந்துடும். அதையும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.